பத்மநாபபுரம் அரண்மனை கேரள கட்டடக்கலையின் ஒரு கவிதை. பத்மநாபபுரம் அரண்மனை கம்பீரமான மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கரடுமுரடான தொடர்கள் அரணாக நிற்கும் இந்திய கட்டடக்கலை அதிசயங்களில் ஒன்றாகும். கல்குளம் இது சிறு கிராமமான பத்மநாபபுரத்தின் முந்தைய பெயர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பலமிக்க வேணாடு ராஜ்யத்தின் வளரும் தலைநகராக இருந்தது பத்மநாபபுரம். இந்த வேணாடு ராஜ்யம்தான் பின்னர் திருவாங்கூர் சமஸ்தானமாக புகழ் பெற்றது. கிழக்கே வேளிமலைகள் சூழ அமைந்த பத்மநாபபுரம் கோட்டையின் மையத்தில் மலைகள், வளமான வயல்கள் மற்றும் நீராதாரங்களுடைய பாதுகாப்பினை மனதில் கொண்டு கோட்டை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 400 ஆண்டுகள் பழமையான இந்த அரண்மனைதான் ஆசியாவின் மிகப்பெரிய மரத்தாலான அரண்மனையாக கருதப்படுகிறது. 6.5 ஏக்கர் அளவில் பரந்து விரிந்து 15 மாளிகைகளை உள்ளடக்கியுள்ள இந்த வளாகத்தின் ஒவ்வொரு தூணும் முன்னணி கைவினைஞர்களின் தனிச்சிறப்பான திறன்களை முன்னிலைப்படுத்துவதோடு சிக்கலான மர வேலைப்பாடுகளின் பெருமையை பேசுகிறது. முக்கிய வாயில் வழியே ஒருவர் நுழையும் போது அவரோடு காற்றும் கேரள கட்டடப்பாணியின் அழகும் உள்ளே நுழைகிறது. அரண்மனையின் முக்கிய இடமான தாய் கொட்டாரம் 16ஆம் நூற்றாண்டில் ராஜா இரவிவர்மா அவர்களால் கட்டப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இதுவே இங்கிருப்பவற்றுள் பழமையான கட்டமைப்பு என்பதில் சந்தேகமில்லை. எஞ்சிய மாளிகைகள் பல்வேறு கால மகாராஜாக்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டவை ஆகும். பூமுக மாளிகை பாரம்பரியமான கேரள கட்டடக்கலையினால் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுபோல் இங்கே கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு அம்சம் மணிமேடை எனப்படும் மணிக்கூண்டாகும். அந்த காலத்தில் இங்கே ஒலிக்கும் கடிகார மணியின் ஒலி 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கேட்குமாம். மந்திரசாலை ராஜா தன்னுடைய மந்திரிகளோடு முக்கியமான கூட்டங்களை நடத்தும் அறை. இது உண்மையில் ராஜ வசீகரத்தையும் கம்பீரத்தையும் கொண்டிருக்கிறது. பல அடுக்குகளை கொண்ட உபரிக மாளிகை ராஜ சக்தியையும் இறைவனை உணர்வதையும் குறிக்கிறது. இது வளாகத்தின் மதிப்புமிக்க கட்டிடங்களில் ஒன்று. இங்குள்ள பழமையான சுவர் ஓவியங்கள் விலைமதிப்பற்றவையும் புனிதமானவையும் ஆகும். இங்கு கவனத்தை ஈர்க்கும் மற்றுமொரு பொருள் சப்ரமஞ்ச கட்டில். இது மூலிகை மரங்களின் துண்டுகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மத ஊர்வலங்களுக்கான பாதையாக இருக்கும் தெற்கே தெருவில் தூண்களுக்கு இடையே திறக்கிற அம்பாரி முகப்பு சாளரம் மிக அழகிய வேலைப்பாடுகளுடன் வியாழி உருவங்களையும் கூம்பு வடிவ கூரையையும் தாங்கி நிற்கிறது. திராவிட கட்டடக்கலையின் தூய அழகினை உண்மையில் நவராத்திரி மண்டபத்தில் காணலாம். புகழ்மிக்க விஜயநகர பாணியில் கலை அரங்கத்தின் தூண்கள் ஒற்றை கல்லினால் செதுக்கப்பட்டுள்ளன.
தெக்கே கொட்டாரம் வலிய ஊட்டுப்புறா, ஆயுதப்புறா, வேப்பின் முட்டு கொட்டாரம், பிளாமுட்டு கொட்டாரம், தெக்கே தெருவு மாளிகை, ஹோமப்புரா, பந்தடிக்களம் மாளிகை மற்றும் இந்திர விலாசம் என்பவை இவ்வரண்மனை வளாகத்தினை நிறைவு செய்யும் கட்டிடங்களாகும். பத்மநாபபுரம் அரண்மனையில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருப்பது மரத்தினால் ஆன நுணுக்கமான தச்சுப்பணிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள பாரம்பரிய கட்டிடக்கலையின் தனித்துவமாகும். நேர்த்தியாக செதுக்கப்பட்ட தூண்கள், பூமுகம் மற்றும் தாய் வீட்டின் கூரைகள் உள்ளூர் கைவினைஞர்களின் திறமைகளுக்கு கட்டியங்கூறுகின்றன. சிறந்த கைவினைஞர்கள் மரத்தாலும் கல்லாலும் உருவாக்கிய ஒரு அழகிய சிம்பனியாகும் இந்த பத்மநாபபுரம் அரண்மனை. அதுவே ஒரு தலை சிறந்த பொறியியலின் நினைவு சின்னமாக காலங்களை கடந்து நிற்பதில் வியப்பேதுமில்லை.